Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஃபர்ஸ்ட் மாதாமாவோட கொடிபாட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவரோட பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் டாக் கொடுக்குறேன். எல்லாரும் எழுந்திருச்சு நின்னுக்கங்க. மாதாமா கொடிபாட்டு போடுவாங்க. ப்ளே பண்ணிடுவாங்க. கொடிப்பாட்டு ப்ளே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவர் பாட்டு பாடுவோம். தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. அமர்ந்தவளே அம்மா அருள் மழை பொழிந்திட தெரிந்தவளே. ஊழினாள் வரை உள் நாமமே வாழி, ஊழினாள் வரை உள்
நகர் வாழ் மரியே வாழி, மரியே வாழி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நம்ம பரிசுத்த ஆவியானவரை அழைச்சு நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நாள் தியானத்துக்கு உங்களை எல்லாம் ஆண்டவர் கூட்டி வந்திருக்கிறாரு. உங்க எல்லாரையும் அழைத்து வந்த ஆண்டவருக்கும் பரிசுத்த தேவமாதாவுக்கும் நன்றிகளும் துதிகளும் உரித்தாகுக. இன்னைக்கு தியானம் ஷெட்யூல் எப்படி இருக்க போகுதுன்னா, இப்ப இந்த டாக்கு இது முடிஞ்ச ஒரு டீ பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு டாக் இருக்கும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்ச் பிரேக் இருக்கும். லஞ்ச் இங்க நம்ம சர்ச்சிலேயே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மூணாவது ஒரு டாக் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பலி பூசை இருக்கும். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி. ஸோ இந்த தியானம் முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பூசையோட முடியும். அப்படிதான் இது இருக்க போகுது. இந்த டாக் என்ன, எதை பத்தி என்ன டைட்டில் அப்படின்னாக்கும், இன்றைய கத்தோலிக்க திருச்சபையின் சவால்களும் அதில் நாம் உறுதியாக நிலைத்து நிற்பதற்கான வழிமுறைகளும். அதுதான் இந்த டாக்கு. ஸோ நம்ம கத்தோலிக்க திருச்சபையில இப்ப ரீசெண்டா நம்ம நிறைய சவால்களை எதிர்கொள்கிறோம். குறிப்பா இளைஞர்கள் ரொம்ப ஈஸியா நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் மரபுகளையும் இதில் உள்ள வழிபாட்டு முறைகளையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு ரொம்ப சுலபமா இதை விட்டு வழி விலகி போயிட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்னா பெரிய ஆபத்துல போய் முடியும். ரொம்ப ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் இது. இது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியும். அந்த ஆபத்தை வந்து பேரண்ட்ஸும் உணர்றது இல்லை, அந்த இளைஞர்களுக்கும் தெரியல. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது மாதிரியான டாக்கா கூட அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த தியானத்துல இதுக்கு அடுத்தடுத்து வரப்போறதெல்லாம் வந்து கோரான தியானம், தியானத்தோட உள்கருவுக்குள்ள போயிடுவோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி ரெண்டாவது ஒரு முக்கியமான டாபிக் கூட இது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம எதிர்கொண்டு இருக்கிற சவால்கள், அதுல நம்ம வந்து கத்தோலிக்க திருச்சபையிலேயே நிலைத்து நிற்கணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து நாலேஜ், நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறது மாதிரியான விஷயம். அதனாலதான் இது ஃபர்ஸ்ட் டாக்கா இருக்குது. ஓகே, இப்ப நம்ம எதிர்கொள்ற சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ரெண்டு மேஜரான சவால்கள். நமக்கு சவால்கள் எங்க இருந்து வருது அப்படின்னாக்கும், நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து பிரிந்து போன சகோதரர்கள்ட்ட இருந்து தான் வருது. மெயினா ரெண்டு முக்கியமான சவால்கள் மட்டும் நம்ம இப்ப பேச போறோம். ஒண்ணு அன்னை கன்னிமரியாள், ரெண்டாவது நற்கருணை இல்லைன்னா திருப்பலி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல தான் நம்மள ரொம்ப அட்டாக் பண்றாங்க. நம்ம கத்தோலிக்க மக்களும் ரொம்ப ஈஸியா வழி விலகி போயிடுறாங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு. ஏன் அப்படி அவங்க பேச்சை கேட்டு போறாங்கன்னாக்கும், நம்மள்கிட்ட உள்ள ஒர்த்து தெரியாம, நம்மளோட ஒரிஜினாலிட்டி தெரியாம, நம்மளோட ட்ரெடிஷன் தெரியாம, யாரோ ஏதோ சொல்றாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. கையில ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்து பைபிள்ல இருக்குன்னு காமிச்சாங்கன்னா, ஓ பைபிள்லயே இருக்கா, அப்ப இதுதான் கரெக்ட் அப்படின்னு போறாங்க. ஆனா பைபிள்ல உள்ளதை தப்பா அவங்க இன்டர்பிரட் பண்ணி நம்ம மக்களை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது தெரியாம நம்ம மக்களும் ஏமாந்து அங்கிட்டு போயிடுறாங்க. நம்மள்ட்ட என்ன இல்லை, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில என்ன இல்லை, நம்மள்ட்ட இல்லாதது அப்படி என்ன அவங்கள்ட்ட இருந்துருது. நம்ம ஏன் நம்ம திருச்சபை விட்டு அங்க போகணும்? அதுதான் இப்ப நம்ம பேச போறோம். நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. ஏன்னாக்கும் பிரிந்த சகோதரர்கள் வந்து சபைகள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். TLCம்பாங்க, பெந்தகோஸ்தும்பாங்க, புரொட்டஸ்டன்ட்பாங்க. இந்த சபைகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல வரலாற்றுல ஏதோ ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்டது. அதுல மாற்று கருத்தே இல்லை. எந்த சபையா இருக்கட்டும், அது ஏதோ ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்டது. அந்த மனிதர் அந்த சபையில வேணா அவங்க புனிதரா வச்சிருக்கலாம், ஓகே. ஆனா நம்ம கத்தோலிக்க திருச்சபை கடவுளாகி இயேசு கிறிஸ்துவை உருவாக்கியது. நம்மளோட ஃபர்ஸ்ட் போப் ராயப்பர் தலைமையில இந்த பாறையின் மீது என் திருச்சபை கட்டுவேன் அப்படின்னு கடவுளே உருவாக்குன திருச்சபை. கடவுள் பர்ஃபெக்டான ஆளா, மனுஷன் பர்ஃபெக்டான ஆளா? அப்கோர்ஸ் கடவுள் தான் பர்ஃபெக்டான ஆளு. கடவுளே உருவாக்குன திருச்சபையை விட மனுஷன் உருவாக்குன திருச்சபை பர்ஃபெக்டா இருந்துருமா? திருச்சபை அப்படிங்கிறது வந்து பவுல் சொல்லியிருப்பாரு, நம்மெல்லாம் சேர்ந்ததுதான் திருச்சபை. திருச்சபை நம்மெல்லாம் அங்கத்தினர்கள். கிறிஸ்து அதுக்கு தலையா இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பா இருக்கிறோம். கை வந்து காலை பார்த்து எனக்கு நீ வேண்டான்னு போனா சொல்லலாமா?
கண்ணு வந்து மூக்கை பார்த்து எனக்கு நீ வேணான்னு சொல்லலாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்கணும். அப்பதான் ஒரு உடல் வந்து இசைவா இருக்கும் அப்படின்னு பவுல் வந்து சொல்லியிருப்பாரு. சோ திருச்சபையின் உறுப்பினர்கள் நம்ம மனிதர்களால் கட்டப்பட்டிருக்கனால நம்ம எல்லாம் வந்து வீக்கானவங்க தான். பாவம் செய்யற இயல்பு உள்ளவங்க. கடவுளே சொல்லியிருக்காரு, மருத்துவர் வந்து நோய் உள்ளவனுக்கு தான், பாவியை தேடி தான் வந்தேன் அப்படின்ட்டு. அதனால நம்மள்ட்ட வந்து வீக்னஸ் இருக்கு. அதனால நம்ம முன்ன பின்ன வந்து தவறுகள் செய்யலாம். அதுக்காக மனிதர்களாகி நம்ம செய்யற தவறுகளை ஒரு பெரிய விஷயமா வச்சுக்கிட்டு இதுல குறைகள் இருக்குன்ட்டு அவங்க கூட்டு போனாங்கன்னாக்கும் எல்லா பக்கமும் தவறுகள் இருக்கதான் செய்யுது. அது குருக்களா இருக்கட்டும், கன்னியர்களா இருக்கட்டும், அவர்களும் மனிதர்கள் தான். நமக்கு கடவுள் இரக்கம் காட்டணும்னு எதிர்பார்க்கிற நம்ம குருக்களுக்கு கன்னியர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கிற எவ்வளவு ஒரு அயோக்கிய. எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். அவங்கவுங்க வந்து கடவுளுக்கும் அவங்களுக்கும் ஆச்சு. இதை ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு மித்த சபைக்காரங்க பேசுறத வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, இப்ப நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். அன்னை கன்னிமரியாள். நம்ம திருச்சபையே தாய் திருச்சபைன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம திருச்சபை ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குதுனாக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அப்புறம் 40வது நாள் பெந்தகோஸ்தே நாளன்று எல்லாரும் மேல் வீட்டுல கூடியிருப்பாங்க. யார் தலைமையில கூடியிருப்பாங்கனாக்கா அன்னை கன்னிமரியாள் தலைமையில தான் கூடியிருப்பாங்க. அன்னை கன்னிமரியாள் தலைமையில கூடியிருந்து அப்ப பரிசுத்தாவியானவர் வருவாரு. அக்னி நாக்கு ஒடிவுல எல்லாருமேல இறங்குவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வெளியில போய் பேசுவாங்க. அப்போ வந்து ராயப்பர் பேசும்போது அப்பவே ஒரு 5000 பேர் வந்து மனம் திரும்பி வந்ததா இருக்கும். நம்ம அப்போஸ்தலர் பணிகள்ல இதெல்லாம் இருக்குது. சோ அங்கே இருந்து திருச்சபை ஆரம்பிக்குது. அந்த திருச்சபை ஆரம்பிக்க தொடக்கத்துல இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அடிக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ணப்ப அந்த பெரிய வியாழன் இரவுல கூட இருந்த சீடர்கள் எல்லாரும் ஓடி போயிருவாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அப்புறம் அவர் பலருக்கு காட்சி கொடுப்பாரு. அப்பயுமே வந்து அவங்க ஒன்னா இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயேசுனார் வரும்போது தோமா இருக்க மாட்டாரு, வெளியில போயிடுவாரு. சீடர்கள்லாம் நாங்க ஆண்டவரை பார்த்தோம்னு சொன்னா அவர் நம்ப மாட்டாரு. அப்புறம் திருப்பி தோமாவுக்காக இன்னொரு தடவை வருவாரு. வா, என்னோட கையில காயங்களை, விழாவுல காயங்களை விரல விட்டு பாரு அப்படிங்க, என் ஆண்டவரே என் கடவுளேம்பாரு. சோ இவங்க சிதறி சிதறி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரி நான் மீன் பிடிக்க போறேன் ராயப்பர் கிளம்பிடுவாரு. அப்ப நாங்களும் வரோன்ட்டு இன்னும் 4-5 பேர் கிளம்பிடுவாங்க. போய் மீன் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது கரையில ஆண்டவர் நிப்பாரு. நிக்கும் போது அங்க நிக்கிறது ஆண்டவர் தான் சொல்லவும் ராயப்பர் படவை விட்டு கூச்சுவாரு. இவர் மீன் சுட்டுக்கிட்டு இருப்பாரு. சோ இப்படிதான் பிரிஞ்சு பிரிஞ்சுதான் இருந்தாங்க. சோ இந்த இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்கு அப்புறமும் இது எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே இடத்துல வச்சிருந்தது யாருன்னா நம்ம அன்னை தாய் தான். திருச்சபை அப்படிங்கிறது எப்போ உருவாகுது, எப்போ ஒரு புது அத்தியாயத்துக்குள்ள வருது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான். புதிய ஏற்பாடு காலங்கிறது பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடிலாம் பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது ஒரு இறைவாக்கினருக்கு கிடப்பாங்க. அந்த ஆவி இறங்குற நேரத்துல அவங்க இறைவாக்கு உரைப்பாங்க. இறைவாக்கு உரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமே ஆவியானவர் அவங்கள்ட்ட போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ, இந்த அரசனுக்கு எதிராக பேசிட்டோமேன்னு ஊரை விட்டு ஓடுவாங்க. நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஆண்டவர் இந்த ஊர்லயே இரு கொஞ்ச நாளும்பாரு. காக்காயை விட்டு சாப்பாடு கொடுப்பாரு. இப்படிலாம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லா மனிதர்களுக்கும் உரியவர் அப்படிங்கிறது வந்து பரிசுத்த ஆவியான ஒரு காலம், புதிய ஏற்பாடு காலங்கிறது அந்த பெந்தகோஸ்தே நாள்ல தான் நடந்துச்சு. அப்ப எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்த நம்ம அன்னை மரியாள். அப்ப அன்னை மரியாள் தலைமையில தான் புதிய ஏற்பாடே ஆரம்பிக்குது. இந்த புது திருச்சபை, இப்ப இருக்கிற திருச்சபையே நம்ம அன்னை மரியாள் தலைமையில ஆரம்பிச்சதுதான். அன்னை மரியாள் மீது அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, அதுல நம்ம ஏன் அவளை ஈஸியா விழுந்து போயிடுறோம்? அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, கடவுளை தான் கும்பிடணும், மாதாவை கும்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. அவங்க வந்து மாதாவை வந்து சாதாரண ஒரு மனித பெண்ணா பார்த்துட்டாங்க, அதனால அப்படி சொல்றாங்க. ஆனா பைபிள்லயே வந்து ஒரு வசனம் இருக்கு, ஒரு எவிடன்ஸ் இருக்கு. உங்கள்ட்ட யாராவது பைபிள் இருந்தா எடுத்துக்கங்க. பைபிள் இல்லாதவங்க மொபைல் ஆப்ல வச்சிருப்பீங்க, அதை எடுத்துக்கங்க. மத்தேயு எடுத்துக்கங்க. மத்தேயு 2வது அதிகாரம் எடுத்துக்கங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நிகழ்வு தான். ஒரு ஹிஸ்டரியில நடந்த ஒரு விஷயம் தான் இது. கதை கிடையாது, வரலாறுல நடந்த விஷயம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான விஷயம். எல்லா கிறிஸ்துமஸ்லயும் நம்ம அதை கேட்டிருப்போம். இப்ப திருப்பி அதை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு உங்களோட சிந்தனைக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க அந்த ஈவெண்ட்டை.
அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுங்க. 2வது அதிகாரத்துல 16வது வசனம், 11வது வசனம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ரீலூடு சொல்லிடுறேன். என்னன்னாக்கும், இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்திருக்கிறாரு, வால் நட்சத்திரம் வழிகாட்டுது, 3 ராஜாக்கள் வராங்க, வந்து குழந்தையும் தாயும் பார்த்து வணங்குறாங்க. இந்த ஈவெண்ட் தான் நடக்குது. சோ மத்தேயு 2:11. போதும் போதும் சிஸ்டர், போதும். ஓகே, நானும் ஒரு தடவை வாசிடுறேன். வீட்டிற்குள் போய், இப்ப நான் படிக்கிற வெர்ஷன் வந்து 1955 உள்ள நம்மளோட கத்தோலிக்க பைபிள் தான். நம்ம கத்தோலிக்கத்துல வந்து நம்ம திருச்சபை வந்து காலங்களுக்கு ஏத்த மாதிரி முன்னேறி போயிட்டே இருப்போம். மித்தவங்க எல்லாம் பழசையே வச்சிருப்பாங்க. நம்ம திருச்சபை எப்பயுமே லைவா இருக்கிற திருச்சபை. அதனால அடுத்தடுத்த வருஷம் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம கத்தோலிக்க திருச்சபை போட்ட நம்ம பைபிள்ல இருந்து ஒரு வசனம், இதே வசனத்தை படிக்கிறேன். இது மாற்று சபைகளோட பைபிள் கிடையாது, நம்ம கத்தோலிக்க பைபிள் தான். ஒரு சிலர்கிட்ட அந்த பைபிள் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கத்தோலிக்க பழைய வெர்ஷன் வந்து இப்ப ரீபிரிண்ட் போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆயிரத்தி 1955 தூத்துக்குடியில இருந்த தாமஸ் அப்படிங்கிற பிஷப் அப்ரூவ் பண்ணி இருக்கிறாரு. 2/2/1955 நம்ம பிஷப் அப்ரூவ் பண்ண பைபிள் தான். ஓகேவா? அதே வசனத்தை நான் படிக்கிறேன். வீட்டிற்குள் போய் பிள்ளையை அதன் தாய் மரியாளுடன் கண்டு தெண்டனிட்டு வணங்கினர். தம் பேழைகளை திறந்து பொன்னும் தூபமும் வெள்ளை போலமும் அவருக்கு காணிக்கையாக செலுத்தினர். வசனத்தை கவனிச்சிங்களா? யாருக்கா குழு கிடைச்சதா? திருப்பி படிக்கிறேன், கவனமா கேளுங்க. வீட்டிற்குள் போய் பிள்ளையை அதன் தாய் மரியாளுடன் கண்டு தெண்ட வணங்கினர். சாஷ்டாங்க உழுந்து வணங்கிட்டாங்க. தம் பேழைகளை திறந்து பொன்னும் தூபமும் வெள்ளை போலமும் அவருக்கு காணிக்கையாக செலுத்தினர். இப்ப 3 ராஜா வந்து வணங்குறாங்க. இப்ப நான் சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. 3 ராஜாவுக்கு விண்மீன் வழி காட்டுனுச்சு, திடீர்னு மறைஞ்சிருது. ஏரோது ராஜாட்ட போய் வழி கேட்கிறாங்க, அவன் சூழ்ச்சியா சொல்லி திருப்பி அனுப்புறான். திருப்பி அப்பியர் ஆகுது. திருப்பி வந்ததும் குழந்தை இருக்கிற வீட்டுகிட்ட வந்ததும் அந்த மாட்டு தொழுவிட்ட வந்ததும் மறைஞ்சது. போய் பாக்குறாங்க. இப்ப என்ன விஷயம்னாக்கும், விண்மீன் வந்து பகல்ல தெரியாது, நைட்ல தான் தெரியும். மேபி ஏர்லி மார்னிங்கா கூட இருக்கலாம். அவங்க நைட் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, ஏர்லி மார்னிங்கா இருக்கலாம். ஆனா கன்ஃபார்மா பகல் கிடையாது, சூரிய வெளிச்சம் உள்ள பகல் கிடையாது. ஓகேவா? ஒரு பாயிண்ட். இவங்க போய் இருந்த இடம் இவங்க சொந்த ஊர் கிடையாது, பேரு ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. அங்கே மாதாமாவுக்கு வந்து பிரசவ வேதனை வந்ததுனால சத்திரத்திலாம் இடம் கிடைக்காம கடைசியா ஒரு மாட்டு தொழுவத்துல இருக்கிறாங்க. இப்ப சூசையப்பர் வந்து பிறந்த பச்சை குழந்தை இருக்கு, தாய் இருக்கு. சூசையப்பர் வந்து பச்சை குழந்தையும் தாயையும் விட்டு வெளியில ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கோ அந்த டைம்ல, அதுவும் நைட் டைம்ல போயிருக்கு. அவர் சொந்த ஊரா இருந்தா கூட போயிருக்க மாட்டார். ஒரு கணவர் போயிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குது, அவங்க வணங்கும் போது 2 பேரை தான் காமிக்கிறாங்க. சூசையப்பர் சீன்ல இல்ல. எழுதப்பட்ட ரெக்கார்டு இது, ரிட்டன் டாக்குமெண்ட், வரலாறு இது. வீட்டிற்குள் போய் பிள்ளையை அதன் தாய் மரியாளுடன் கண்டு தெண்டனிட்டு வணங்கினர். அப்ப சூசையப்பர் எங்க? சீன்ல புள்ள இருக்கு, தாய் இருக்காங்க. வந்த ராஜாக்கள் வணங்குறாங்க. சூசையப்பர் அங்கேதான் இருந்திருப்பாரு. என்ன, அவர் நீதிமானா இருந்ததுனால அவங்க வணங்கும் போது அவர் விலகி நின்று இருந்திருப்பாரு. அப்ப அவங்க வணங்கினது பிள்ளையை மட்டுமா, தாயையும் சேர்த்தா? மாதாமா வணக்கத்துக்குரியவங்களா இல்லையா? அப்ப மாதாமா வந்து வணங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பைபிள் எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? மேபி இப்போ உள்ள டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வரும்போது வேணா இதை விட்டுருந்துருக்கலாம்.
பட் நம்மளோட ட்ரெடிஷன் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு, நம்ம கத்தோலிக்க மதம் அப்படிங்கிறது பாரம்பரியம் உள்ளது. எதன் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்குன்னாக்கும் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்க, ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. ட்ரெடிஷன் இது வந்து பாரம்பரியம் உள்ள திருச்சபை. ஸோ நம்மளோட பாரம்பரியம் நமக்கு தெரியாததுனால நம்ம எல்லாம் மிஸ் பண்றோம். நாலு நற்செய்தி இருக்கு நமக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 நற்செய்தி இருக்கு. இதே வந்து லூக்கா 2:16 அவரும் இதே விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அது எதுக்குன்னாக்கும் இடையர்கள் வந்து இயேசு கிறிஸ்து குழந்தைய பாக்குறது. இதுவும் நம்ம கிறிஸ்துமஸ் மாசத்துல வழக்கமா எல்லாம் கேட்டிருப்போம் இந்த நற்செய்தி. இந்த ஈவெண்ட்ல வந்து ஜோசப் கூடவே இருப்பாரு, யாரு சூசைப்பர் கூடவே இருப்பாரு. ஆனா இடையர்கள் வணங்கினதா அங்க ரெக்கார்ட் இருக்காது. அது லூக்கா 2:16 வாசிங்க. விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவின தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். நல்லது. சோ நான் நம்ம வெர்ஷன்ல இருந்து படிக்கிறேன். தீவிரமாய் வந்து மரியம்மாளையும், இது கொஞ்சம் பழைய வெர்ஷனா இருக்கனால தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், நல்லா கவனிங்க. தீவிரமாய் வந்து மரியம்மாளையும் சூசையப்பரையும் முன்னிட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். 3 பேருமே இருக்காங்க இந்த சீன்ல. ஆனா அவங்க வந்து இங்க வணங்கல. அதுக்கப்புறம் பாருங்க, கண்டு அந்த குழந்தையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை அறிந்து கொண்டார்கள். அந்த வானதூதர் சொல்லுவாரு, அந்த குழந்தையை பற்றி சொல்லப்பட்ட வரையே இருக்குது அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு போறாங்க. சோ வணங்காத இடத்துல சூசையப்பரும் கூடவே இருக்கிறாரு. எங்க வணக்கம் செய்யப்பட்டதோ அப்ப நீதிமானாகிய சூசையப்பர் விலகி நின்றுக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் சொல்ல சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது விண்மீன் பகல்ல வந்திருக்க வாய்ப்பு இல்ல. நைட்டுல தெரியாத ஒரு ஊர்ல போய் பச்சை குழந்தையும் தாயையும் விட்டுட்டு சூசைப்பர் வேற எங்கேயாவது பக்கத்து வீட்டுக்கு அங்க அக்கம் பக்கம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அவரும் அங்கேதான் இருந்திருக்கிறாரு. வணக்கம் நடக்கும் போது அவர் நீதிமானா இருந்ததனால் அவர் விலகி நின்றிருந்திருக்கணும். வணக்கத்துக்குரிய 2 பேரும் மாதாமாவும் குழந்தையும் வணங்கப்பட்டது வந்து நம்ம வேதத்துல ரெக்கார்டு இருக்கு. இத போய் நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா எப்பயுமே சாத்தானுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம தாய் வணக்கத்துக்குரியவங்க தான், வேதத்துல ரெக்கார்டு இருக்கு, நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல. இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆதி திருச்சபை தொடங்கினப்ப நீரோன்னு ஒரு மன்னன், நீங்க எல்லாம் கேட்டிஸ்ட்ல படிச்சிருப்பீங்க. நீரோ மன்னன் நம்ம ஆதி திருச்சபை மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தினவன். அவனுக்கு அப்புறம் வந்து கான்ஸ்டான்டினோபிள்னு ஒரு அரசர் வராரு. அதுக்கப்புறம் வரிசை அரசர்கள் வருவாங்க. சோ அதுல ரோம்ல இருந்த ஒரு அரசன் வந்து கிறிஸ்தவனா மாறிடுறாரு. அந்த அரசன் கிறிஸ்தவனா மாறினதும் ஒட்டுமொத்த மக்களும் கிறிஸ்தவன் எல்லாம் மாறிடுறாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்த மரபு. ஒரு அரசன் மதம் மாறினானா அந்த அரசனோட ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களும் அந்த மதத்துக்கு மாறிடுவாங்க. இப்படிதான் வந்து நமக்கு எதிரியா இருந்த அந்த ரோம் வந்து நம்மளோட தலைமை பீடமா ஆண்டவர் மாத்தினார். இப்போ வரைக்கும் ரோம் நமக்கு தலைமை பீடமா இருக்கு. அந்த ஈவெண்ட் நடந்து இப்ப அந்த அரசன் கிறிஸ்தவனா மாறினதும் அந்த மக்களும் கிறிஸ்தவனா மாறிடுறாங்க. அப்போ ஒரு அரசன் ஒரு செயல் செஞ்சா அது அந்த குடிமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்குது, அந்த குடிமக்களும் அதே இதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது எவிடன்ஸ். இன்னும் ஜப்பான் நாட்டுலாம் நீங்க நிறைய கதைகள் கேட்டீங்க. ஜப்பான் மக்கள் வந்து அந்த அரசருக்கு வந்து ரொம்ப லாயலா இருக்கிறவங்க. நிறைய கதைகள் இருக்கு அங்கெல்லாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது. வெளிநாடுகள் எல்லாம் அரசர் காலங்கள் இருந்த வரைக்கும் இதுதான் முறை. இப்ப ஒரு அரசன் வந்து போய் ஒருத்தரை வணங்கினாக்கும் அது சும்மா வணங்கல, தெண்டனிட்டு வணங்குறது. தெண்டனிட்டு வணங்குறதுன்னா சாஷ்டாங்கமா உளுந்து வணங்குறது. ஒரு அரசனே ஒருத்தனை வணங்கி இருக்கிறான்னா அப்ப நாட்டு மக்கள் நம்ம என்ன பண்ணணும்?
இது ஒரு அரசன் பண்ணல, 3 அரசர்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. 3 பேரும் வெவ்வேறு திசையில இருந்து வந்தவங்க. நம்ம கேஷுவலா அந்த விஷயத்த படிச்சுட்டு போறோம், பட் ஆழ்ந்து பார்த்தா உள்ளுக்கு எவ்வளவு விஷயம் உள்ள இருக்கு. 3 அரசர்கள் வெவ்வேறு திசையிலேருந்து வந்து தண்டனிட்டு தாயையும் குழந்தையும் வணங்கியிருக்காங்கன்னா, நம்ம ஏன் அந்த தாயையும் குழந்தையும் வணங்கக்கூடாது? அவங்க வணக்கத்துக்குரியவங்க தான். நம்ம கத்தோலிக்க திருச்சபை வந்து எதையும் ஆராயாமலாம் சும்மாலாம் சொல்லாது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில வந்து ஒரு விஷயம் வெளியே வரணும்னா ஒரு டாக்மான்னு சொல்லுவாங்க. அத பல கவுன்சில்ஸ் கூடி பல வாக்குவாதங்கள் பண்ணி, எதிர் வாக்குவாதங்கள், நேரு வாக்குவாதங்கள் பண்ணி, அதுக்கு உள்ள எவிடன்சஸ் எடுத்து, அதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஃபைனல் பண்ணி தான் ஒரு டாக்மாவா வெளியிடுவாங்க. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இப்போ வரைக்கும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்குது. சோ நம்ம கத்தோலிக்க திருச்சபை வந்து நம்ம அன்னை கன்னிமரியால கடவுளின் தாய், அவங்க வணக்கத்துக்குரியவங்கன்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னாக்கும், இது ஏதோ ஒரு 10க்கு 20 வீடு எடுத்து வச்சுட்டு ஒரு சபைன்னு கட்டிட்டு இருக்க ஒரு ஆள் சொல்ற விஷயம் கிடையாது. இது கத்தோலிக்கம் அப்படின்னாலே உலகமா இருந்தது, உலகம் முழுக்க ஒண்ணு சேர்ந்தது. சோ அந்த கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்குனாக்கும் அதுல அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ அவ்வளோ பேக்ரவுண்ட் உள்ள ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும். ஒரு சில உலகப்பூர்வமான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கேள்வியா கேட்கிறேன், அதுக்கான பதிலை நீங்களே இது பண்ணி பாருங்க. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல சேலை தாய போல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஒரு பருத்தி நூல் இருக்கு, பருத்தி பஞ்சுல இருந்து நூல் எடுத்து பருத்தி நூல் இருக்கு. அந்த பருத்தி நூல்ல ஒரு ஆடை நெய்யறாங்க. அந்த ஆடையை வந்து பட்டு ஆடைன்னு சொல்ல முடியுமா? பதில் சொல்லுங்க, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். முடியாது. ஒரு பட்டு நூல் இருக்கு, பட்டு நூல்ல ஒரு ஆடை நெய்யறாங்க, அதை வந்து பருத்தி ஆடைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆதியாகமம் 1 11வது வசனம் எடுங்க. ஆதியாகமம் 1:11. கடவுள் படைச்சுக்கிட்டு அவர் ஒவ்வொரு படைப்பா படைச்சிட்டு வருவாரு. அதுல 11 வந்து அவர் வந்து என்ன விதைகளையும் செடிகளையும் படைக்கிறார். அப்போது அவர் விதையை பிறப்பிக்கும் பசும் புற்பூண்டுகளையும் பூமியின் மீது தம்மிடம் விதையை கொண்டுள்ள கனிகளை தத்தம் இனத்தின்படியே தரும் மரங்களையும் பூமி முளைப்பிக்க கடவுது என்றார். நல்லா ஆழமா கவனிங்க, திருப்பி ஒருக்கா படிக்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. ஏன்னா கடவுள் ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுல ஒவ்வொரு வார்த்தையிலுமே அர்த்தம் இருக்கும். நல்லா கவனமா பாருங்க. அப்போது அவர் விதையை பிறப்பிக்கும் பசும் புற்பூண்டுகளையும் பூமியின் மீது தம்மிடம் விதைகளை கொண்டுள்ள கனிகளை தத்தம் இனத்தின்படியே தரும் மரங்களையும் பூமி முளைப்பிக்க கடவுது என்றார். அதுவும் அப்படியே ஆயிற்று. பூமி தத்தம் இனத்தின்படியே தத்தம் விதையை பிறப்பிக்கும் புற்பூண்டுகளையும் தத்தம் இனத்தின்படியே தம்மிடம் விதைகளை கொண்டுள்ள மரங்களையும் முளைப்பித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். இப்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? இப்ப கேட்ட வசனத்துக்கும் நான் முன்னாடி சொன்ன உதாரணத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு, திருப்பி வச்சு பாருங்க. பருத்தி நூல்ல பின்னப்பட்ட ஆடை பருத்தி ஆடையாதான் இருக்கும், பட்டு நூல்ல பின்னப்பட்ட ஆடை பட்டு நூலாதான் இருக்கும். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நல்ல கனி தரும் கெட்ட மரம் இல்லை, கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. எல்லாரும் இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க. கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரம் இல்லை.
இப்ப இந்த புரொட்டஸ்டாண்டுக்காரங்க பெந்தகோஸ்துக்காரங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கனியாகி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு நல்லவராம், அவரு மீட்பராம், அவரு கடவுளாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவங்களுக்கு மீட்பு உண்டாம், இதெல்லாம் ஒத்துக்குவாங்க. ஆனா மாதாமா அவங்க பரிசுத்தவான்கள், நித்திய கன்னிகை, மாசு மறுவே இல்லாத, பாவமே இல்லாதவங்க அப்படிங்கறத அவங்களால ஒத்துக்க முடியல. அப்ப இது பிரச்சனை என்னன்னா, பேய் தான் பிரச்சனை, அவனுக்குள்ள இருக்கிற பேய் தான் பிரச்சனை. நல்ல கனியை தர்ற கெட்ட மரம் ஏது? லாஜிக்கலா எப்படி ஒத்து வரும்? கனி நல்ல கனியாம். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11, 12வது வசனத்துல இந்த விஷயம் நல்லா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஒரு ஆடை இருக்குன்னாக்கும், ஆடை ஃபர்ஸ்டா, அதோட நூல் ஃபர்ஸ்டா? நூல் தான் ஃபர்ஸ்ட். சோர்ஸ் எது? அடிப்படை எது? பேஸ் எது? நூல் தான் பேஸ். நூல் பருத்தி நூலா இருந்தாதான் ஆடை பருத்தி ஆடையா வரும். நூல் பட்டு நூலா இருந்தாதான் அந்த ஆடை பட்டு ஆடையா இருக்கும். மரம் நல்ல மரமா இருந்தாதான் கனி நல்ல மரம், நல்ல கனியா இருக்கும். அப்ப நமக்கு கிடைச்சிருக்க கனி, நம்ம ஜெபத்துல சொல்லுவோமே, ஜெபமாலையில, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய, உம் திருவயிற்றின் குழந்தையாகிய நம்ம சொல்றது இல்ல, உம் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும், இந்த கனியை தந்த அந்த வாழ்வு தரும் அந்த ஜீவ மரம் பரிசுத்த தேவமாதா இயேசு கிறிஸ்து வணக்கத்திற்குரியவர் என்றால் நம்ம மாதாமா வணக்கத்துக்குரியவங்க தான். இததான் நம்ம திருச்சபையில கடவுளின் தாய் அப்படின்னு ஒரு டாக்மா டிக்ளேர் பண்ணாங்க. இது எடுத்தெடுப்புலாம் டிக்ளேர் பண்ணிரல, பல வருஷங்கள் இதுக்காக பெரிய விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு டாக்மாவா அன்னை கன்னிமரியால் கடவுளின் தாய் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பெரிய ப்ராசஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த டிக்ளரேஷன் வந்திருக்குது. நமக்காக திருச்சபை இது எல்லாத்தையும் பண்ணுது. பல வருஷங்கள் உட்காந்து ஆக்சுவலா நம்ம மண்டையை உடைச்சு பல லிட்ரேச்சர்ஸ் படிச்சு பல ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் பொதுமக்களாகிய திருச்சபையின் அங்கத்தினர்களாகிய அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்கட்டுன்ட்டு திருச்சபையில இருக்கிற நம்ம பிஷப்மார்கள், குருக்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இவங்களோட இதெல்லாம் எடுத்து வாக்குவாதங்கள்லாம் பண்ணி ஃபைனலா அரைவான டாக்மா அது. அன்னை கன்னிமரியால் கடவுளின் தாய். அதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும். எவனோ ஏதோ சொல்றான், பைபிளை கையில வச்சுட்டு சொல்லிட்டாக்கும், அவனோட நோக்கம் என்னன்னா, நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலன்னு பிரிச்சு அவன் சபைக்கு கூட்டு போகணும், நம்மள்ட்ட இருந்து மாசம் மாசம் நம்ம காசை டயத்து வாங்கணும், காசு பாக்குறதா அவனுக்கு நோக்கமே ஒழிய நம்மள பரலோகத்துல கூட்டிட்டு போறதா அவன் நோக்கம் கிடையாது. அதனால அதுல நம்ம விழுந்து போகக்கூடாது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில உள்ள வழிமரபுகளை நேர்மையோடும் உண்மையோடும் நம்ம கடைபிடிச்சா பரலோகத்துக்கு போற வழி இதுதான். ஏன்னா இயேசு சொல்லி இருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அவரே உருவாக்கின திருச்சபை. இதை விட்டுட்டு நம்ம வேற எங்க போயிட்டு நம்ம எப்படி பரலோகம் போயிடலாம்? என்னோட பிள்ளைங்க என்னோட குரலுக்கு செவி கொடுக்கும்னு சொல்லி இருக்கிறார். என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும். ஆட்டு மந்தை இருக்குன்னா வாசல் வழியா வர்றவன் தான் சரியான ஆள். திருடனும் கொள்ளக்காரனும் தான் சைடு ரூட் அடிச்சு வருவான். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது, நான் சொல்லல. சோ நேர்மையான வழி நம்ம கடவுள் உருவாக்குன இந்த திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, இதுல நம்ம உறுதியா இருக்கணும். அன்னை கன்னிமரியால் கடவுளின் தாய் மட்டும் இல்ல, அவர் சிலுவையில சாவும் போது நமக்காக தாயா கொடுத்துட்டு போனார். மரண சாசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தத்துல போடப்பட்ட உடன்படிக்கை அது. இதோ உன் தாய். அப்ப நமக்கு உரிமை அதிகமாயிருது. கடவுளுக்கு தாயா இருந்தவங்க நமக்கு தாயா ஆயிட்டாங்க. நம்ம அம்மாவை யாரா தப்பா பேசுனா சொரணம் உள்ள எவனும்
பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஹியூமனா, நார்மலா. அப்படி இருக்கும்போது பரலோகத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கிற கடவுளின் தாயாகிய அன்னை மரியாளை பத்தி தப்பா பேசுனா நம்ம சும்மா விட்டு வரக்கூடாது. திருப்பி அவன் நம்ம பக்கமே வராத அளவுக்கு நம்ம முகத்தை காமிச்சிட்டு வரணும். வன்முறையை கையாளுங்கன்னு நான் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மாதிரி பண்ணுங்க. ரெண்டாவது நம்மளோட திருப்பலி. பிற சபைக்காரங்க அட்டாக் பண்றது அன்னை மரியாதை விட்டு அடுத்தது திருப்பலிக்கு. உண்மையிலே சொல்ல போனா நம்ம எல்லாருமே திருப்பலியோட உண்மையான அர்த்தம் தெரியாம தான் இருக்கிறோம். அதோட உண்மையான பலன் தெரியாம இருக்கிறோம். அதோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சு அந்த விசுவாசத்தோட திருப்பலியை நம்ம அணுகுனோம்னாக்கும் அதோட பலன் ரொம்ப பெருசு. உண்மையிலே ரொம்ப பெருசு. அவ்வளவு வல்லமையானது திருப்பலிங்கிறது. பலிகள்ல பாத்தீங்கன்னாக்கும் பழைய ஏற்பாட்டுல இருந்து வரும் அது. நீங்க பழைய ஏற்பாடு படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 5 நூல்கள் வந்து மோசே எழுதின அந்த ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் சட்ட புத்தகங்களா இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற நூல்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் கடவுளை வழிபடுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 5 புக்லயுமே இருக்கும். சோ பலிகள் வந்து ஒரு 5 விதமான பலிகள் இருக்குது. அதுல வந்து சர்வாங்க தகன பலி 1, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி. இந்த 5 பலிகள் இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாடு முழுக்க பிதாவாகிய தேவனுக்கு அவங்களோட உடன்படிக்கை பேழை இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல, அந்த கூடார ஆலயத்துல அவங்க பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு பலியும் ஒவ்வொரு காரணத்துக்காக இருக்கும். குற்ற நிவாரண பலின்னு ஒண்ணு இருக்கு, பாவ மன்னிப்பு பலின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் சமாதான பலின்னு ஒண்ணு இருக்கு. சோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியும் கடவுள் வந்து ஒவ்வொரு பலிகளை வந்து கொடுத்துக்கிட்டே வந்தாரு. அதோட நீட்சி தான் இப்ப ஃபைனலா இருக்க திருப்பலி. அதுக்காக தான் நான் பழசுல இருந்து வரேன். இப்ப நம்மள்ட்ட இருக்கிற திருப்பலி அப்படிங்கிறது திருச்சபை நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபார்ம் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஃபைனல். இதுதான் வந்து ஒரே பலி. இதுக்கு முன்னாடி இந்த பலிகள் வந்து இது மாதிரி 5 விதமான பலிகளா இருந்திருக்கு. ஒவ்வொன்றுக்குமே மக்கள் கடவுள்கிட்ட போகும்போது ஒரு பலி கொடுப்பாங்க. இப்படிதான் கடவுள் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. கடவுளை கேள்வி கேட்க நம்ம யாரு? அதுக்கெல்லாம் 1008 காரணம் இருக்கு. அப்படி அதற்கான உண்மையான பதில் தெரியணும். ஏன் பலி கொடுத்து தான் இது பண்ணணுமா அப்படிலாம் நமக்குள்ள கேள்வி வந்துச்சுன்னாக்கும் கட்டாயம் கடவுள் பதில் சொல்லுவாரு. பட் அதுக்காக நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய ஜெபிக்கணும். எல்லாமே இந்த பைபிள்லயே இருக்கு, எல்லாமே வேதத்திலே இருக்கு. இரவும் பகலும் உட்காந்து இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணா பதில் சொல்லுவாரு. ஓகே, இப்ப நம்ம நேரா பாயிண்ட்டுக்கு வருவோம். சோ இத்தனை விதமான பலிகள் இருக்குன்னாக்கும் ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல எப்படி கடவுளை விட்டு விலகி போனாலும் திரும்ப கடவுளோட வந்து இணைவதற்கு தான் இந்த எல்லா பலிகளுமே இருந்திருக்கு. குற்ற நிவாரண பலின்னா ஒருத்தன் ஒரு குற்றம் பண்ணிட்டான்னா மோசேயோட கட்டளைகள்ல நிறைய இருக்கும். இணை சட்ட நூல்ல இருக்கு. என்னென்ன விதமான குற்றங்களுக்கு எப்படி வந்து கடவுளோட திருப்பி அதை அந்த குற்றத்தை நிவாரணம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், சட்டங்கள்ல இருக்கும். அந்த பலியை வந்து எப்படி பலி கொடுக்கணும், அது என்ன விலங்கு, அது அந்த பிரீஸ்ட் அது என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாமே நம்ம பைபிள்லயே இருக்குது. அதே மாதிரி சமாதான பலி, பாவ மன்னிப்பு பலி, பாவ நிவாரண பலி. சோ எல்லா பலியுமே எங்க ஒரு பாயிண்ட்ல வந்து முடியுதுன்னாக்கும் கடவுளோட மனிதன் வந்து ஒன்றிணைகிறது தான். அப்படின்னா அவன் பலவிதமான செயல்கள் செஞ்சு கடவுளை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சோ என்ன செயல் செஞ்சாலும் திருப்பி கடவுளோட இணைக்கிறதுக்கு கடவுள் 5 விதமான பலிகளை வச்சிருந்தாரு. இந்த 5 விதமான ஒரே பலியாக
நித்திய பலியாக சிலுவையில நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த பிரிந்த சபைக்காரங்க நீங்க சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றீங்க, எழுதி வச்சதை படிக்கிறீங்க அப்படிம்பாங்க. நம்ம எழுதி வச்சதை படிச்சாலும் அது ஜபம் தான். திருப்பலியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. குருவானவர் கோதுமையில செய்யப்பட்ட அப்பத்தையும் திராட்சையிலிருந்து சாறு பிழியப்பட்ட அந்த திராட்சை ரசத்தையும் ஆழ்த்து வச்சு ஒரு ஜபம் சொல்லுவார். அந்த ஜபம் சொல்லும் போது நீங்க பூச புத்தகம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபாண்ட் மட்டும் பெரிய சைஸா இருக்கும். ஏன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், பெரிய வியாழன் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் பேசின அந்த மொழியில என்ன சொன்னாரோ வார்த்தை மாறாம டிட்டோவா அதே விஷயம்தான் இருக்கும். ஆனா லாங்குவேஜ் மாறி இருக்கும். எனக்கும் 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு அப்புறம் நம்ம திருச்சபை அவங்கவுங்க மொழிகள்ல திருப்பலி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் கவுன்சில் கூடி முடிவெடுத்து கொடுத்ததுனால நம்மலாம் இன்னைக்கு திருச்சபை பல பேருக்கு பிறந்ததுல இருந்து தமிழ்ல தான் மாஸ் பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாம் லத்தீன் மாஸ் தான். அப்படிதான் இருந்துச்சு. 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமக்கு அனுமதி கொடுத்ததுனால இப்போ நமக்கு தமிழ்ல, நம்ம தமிழர்களா இருக்க தமிழ்ல மாஸ் கிடைக்குது. அதனால டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த வார்த்தை டிட்டோவா அதே வார்த்தைகள். எந்த வார்த்தைகள்? இயேசு கிறிஸ்து அவர் அப்பத்தை எடுத்து. இன்னும் நீங்க பூசையை நுணுக்கமா கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபாதர் அது வரைக்கும் பேசுனப்போ உள்ள டோனு அந்த இடத்துல மாறும். நல்லா கவனிச்சு பாருங்க. இதுவரையும் கவனிக்க, இனிமே கவனிச்சு பாருங்க. ஒருவேளை பாடல் பூசையா இருந்துச்சுன்னா அதோட இது மாறும். சம்டைம்ஸ் பாடல் பூசை இல்லாத டைம்ல கூட அந்த இடத்த மட்டும் ஃபாதர் பாடல் திருப்பலியா பாடுவாரு. அல்லது அதை நிறுத்தி நிதானமா பொறுமையா அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்து, ஏன்னாக்கும் அந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தைகள், மொழிதான் மாறி இருக்கு. இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். வார்த்தை மனுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், யோவான் சொல்லுவார். நம்ம திரிகால ஜபத்தெல்லாம் சொல்லுவோம் காலையில. திரிகால ஜபம்லாம் பல யங்ஸ்டர்ஸுக்கு இப்பெல்லாம் என்னன்னே தெரியல. ஏன்னா நம்ம ட்ரெடிஷனை விட்டுட்டு வரோம், கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வரோம். வார்த்தை மனுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தையாகிய கடவுள். சோ இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல வார்த்தையா இருந்தாரு, புதிய ஏற்பாட்டுல மனிதனா வாராரு. நம்ம தாய் கன்னிமரியாள் உதரத்துல மனித உருவெடுத்து மனிதனா வாராரு. அவர் வார்த்தையானவர். ஆதியாகமம் இப்ப நம்ம படிச்சோமே, கிரியேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர், எல்லாமே ஆண்டவர் வார்த்தையை தான் சொல்லுவார். ஒளி உண்டாகுக அப்படிம்பாரு, ஒளி உண்டாகும். பூமி இதை பிறப்பிக்க கடவுதும்பாரு, பிறப்பிக்கும். அவரு கிரியேட் பண்றதுக்கு சோர்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்னொரு சோர்ஸ். ஏன்னா பிசிக்ஸோட பிசிக்ஸோட தியரி பிரகாரம் ஒரு பொருள் இருந்தா தான் இன்னொரு பொருள் செய்ய முடியும். ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனா ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலா மாத்திக்கலாம். இதுதான் உலகபூர்வமான சயின்ஸ் சொல்ற பிசிக்ஸ், சயின்ஸ். ஆனா கடவுளுக்கு அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து உனத்தை உருவாக்குவார். இல்லாமையிலிருந்து, வெறுமையிலிருந்து உருவாக்குவார். அப்படிதான் உருவாக்கினார். எப்படி அவர் பேசினாரு, வந்துருச்சு. லெட் தேர் பி லைட் அப்படிம்பாரு, ஒளி உண்டாகும்பாரு, ஒளி வந்துடும். இரவையால சிறிய ஒளியும், பகலையால பெரிய ஒளியும், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப கடவுள் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது அப்படியே நடக்குது. பைபிள் எவிடன்ஸ் இருக்கு. அந்த வார்த்தையே மனுஷனா வந்துட்டாரு இயேசு கிறிஸ்து.
வார்த்தையா வந்து அவரு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப அது நடக்குமா நடக்காதா? திரும்ப சொல்றேன். கடவுளுடைய வார்த்தை இருக்கு. அது வந்து எதுவுமே இல்லாமையிலிருந்து ஒன்னத்தை உருவாக்கக்கூடியது. அந்த வார்த்தையே மனிதனாகி மனிதனான அந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுது. அப்ப அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். அவர்தான் சொல்றாரு, இது என் உடல், இது என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள்னாரு. அவர் சொன்ன அந்த கமாண்ட்மெண்ட்டை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இதை என் நினைவாக செய்யுங்கள்னு சொன்னார்ல, அதனால தான் நம்ம டெய்லி திருப்பலி வைக்கிறோம். நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லைன்னு தெரியல. இந்த பூமியில சூரியன் உதிச்சு சூரியன் மறையிற வரைக்கும் பூமியில ஏதாவது ஒரு நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு திருப்பலி பூசை நடந்துகிட்டே இருக்கும். பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒருவேளை ஏதாவது ஒரு டைம்ல பூசை நடக்கிற நின்று போச்சுன்னா உலகம் அழிஞ்சிருப்பா அப்படின்னு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. எப்பொழுதும் ஆண்டவருக்கு வந்து திருப்பலி இந்த பூமியில் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நாட்டுல ஏதாவது ஒரு மொழியில கண்டினியூவா 24 hours சூரியன் தொடங்கி முடிகிற வரைக்கும் இந்த பூமி உருண்டை முழுக்க இந்த பலி நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னாக்க அவர் சொல்லிட்டு போனாரு, இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்ட்டு. அவரு சொன்னதுதான், இது என் உடல், இது என் ரத்தம். அந்த எக்ஸாக்ட் வார்த்தையை தான் ஃபாதர் சொல்றாரு. பலி நடக்கும்போது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்துல நீங்க பார்த்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய காலத்துல பென்ஹர்னு ஒரு படம் இருக்கு. அதுவும் ஆண்டவரோட அந்த பாடுகள் பத்தியா இருக்கும். ஃபைனல்ல வரும் அந்த பாடுகள். இது இல்லாம ஒரு சில வரலாற்று புத்தகங்கள் இருக்கு. இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்கும், ஆண்டவர் பலி நடக்கும்போது அங்க நிறைய ஹீலிங் நடக்கும், குணமாகுதல் நடக்கும். அவர் ரத்தம் சிந்தும் அந்த கல்வாரி மலையில. பென்ஹர் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கும், பென்ஹருங்கிறது தான் ஆண்டவருக்கு வந்து தண்ணி கொடுத்தவர். அதெல்லாம் இதெல்லாம் ஹிஸ்டரி தான். ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்து தொழுநோயில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ரத்தம் அந்த மலையிலேருந்து வந்து மழை பெய்யும், அந்த தண்ணி வந்து அவங்க ஃபேமிலி மேல படும்போது அவங்க தொழுநோய் குணமாயிரும். ஸோ அப்படி ஒரு ஹீலிங் நடக்கும். நம்ம வேதத்திலே இருக்கிறது வந்து அவர் விழாவை ஊடுருவ குத்துன அந்த சோல்ஜரை வந்து ரத்தமும் தண்ணீரும் பீறிட்டு வந்து அவன் கண்ணுல போடும். அவன் ஆக்சுவலா அவன் கண்ணு ஒரு கண்ணு கோளாறா இருக்கும். அது அவனுக்கு அங்கே ஹீலிங் ஆயிரும். அது அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ இன் ஜெனரல் பலி நடக்கும்போது ஹீலிங் நடக்கும். ஏன்னா அவர் நம் காயங்களை சுமந்து கொண்டார். இசையா சொல்லி இருக்கிறாரு, நமக்காக அடிக்கப்பட்ட நம் காயங்களை அவர் சுமந்து கொண்டார். ஸோ நம் காயங்களை அவர் சுமந்து, காயங்கள் நோய்கள் தான் எல்லாமே சேர்த்து இன்க்ளூடட் ஆயிரும். ஒவ்வொரு திருப்பலியிலையுமே ஹீலிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம விசுவாசமா அந்த திருப்பலியை அட்டன் பண்றோமா? ஏன்னா நமக்கு விசுவாசம் இல்லை, நம்மளே நம்பல. இந்த திருப்பலியில வந்து இங்க ஆண்டவர் பலி ஆகிறாரு, இது வந்து ஆண்டவர் உடம்பா மாறிடுச்சு, இது ஆண்டவர் ரத்தமா மாறிடுச்சு, நம்மளே விசுவசிக்கிறது இல்லை. அதனால நடக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனா ஊர் ஊரா சுத்தி வந்தப்ப அவர் சொந்த ஊருக்கு போவாரு. சொந்த ஊருக்கு போனப்ப, இந்த பையனாப்பா, நம்ம ஜோசப்போட பையன், கார்பெண்டர் பையன் தானே, இந்த இங்க தானே அவங்க வீடு இருக்கு, இவன் பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்றாங்க. அவர் வந்து ஒரு விசுவாசமா பார்க்க மாட்டாங்க. அதனால அவரால் அந்த ஊர்ல நிறைய ஒரு சில நோய்களை குணமாக்கி ஒரு சில அற்புதத்தை தவிர வேற எதுவும் செய்ய முடியலன்னே பைபிள்ல ரெக்கார்ட் இருக்கு, நற்செய்தி நூல்ல இருக்கு. அப்ப அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போகும்போது இயேசுனார் சொல்லுவாரு, சொந்த ஊர்ல வந்து இறைவேக்கினர்களுக்கு வந்து மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மக்களோட விசுவாச குறைபாட்டுனால ஆண்டவர் பிசிக்கலா அந்த பூமியில நடமாடும் போது அவராலேயே ஒரு அற்புதத்தை, ஒரு குணமாக்குதலை செய்ய முடியல. அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்து பல பேர் ஒரு ஹெல்ப் கேட்டு, ஒரு நோய் குணமாக்கணும்னோ ஹெல்ப் கேட்டு வரும்போது ஆண்டவர் சொல்ற ரிப்ளை என்னன்னாக்கோ, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு இருப்பாரு
அப்ப விசுவாசம் இருந்துச்சுன்னா ஹீலிங் நடக்கும் கட்டாயம். அதுக்கு வந்து ஹை பாயிண்ட், ரொம்ப பீக் பாயிண்ட் எதுன்னாக்கும் நம்ம மாஸ், ஹோலி மாஸ், இந்த திருப்பலி. ஸோ திருப்பலியை வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரா, ரொம்ப பயபக்தியோட அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி பெரியவங்க சொல்லி, வயசானவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க காலங்கள்லாம் வந்து வெத்தலை பாக்கு போடுறது ஒரு கேஷுவலான விஷயம். எல்லாருமே ஆல்மோஸ்ட் வெத்தலை பாக்கு போடுவாங்க. ஸோ திருப்பலி பூசைக்கு போகும்போது நன்மை வாங்கணும் அப்படிங்கிறத வெத்தலை பாக்கு போடாம போவாங்க. அவங்களோட எப்பயுமே ரொட்டீனா ஒன்ஸ் போட்டு துப்புனாங்கன்னு திருப்பி இருக்கும். அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாம் ரஃப்பான வேலைகள் செய்யறவங்க, அவங்களோட ஒரு கேஷுவலான ஒரு 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 ஹாபின்னு சொல்றது, அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் வெத்தலை பாக்கு போடுற ஹேபிட் உள்ளவங்க, அந்த மக்கள் வந்து திருப்பலிக்கு போகும்போது மட்டும் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்ப கனமான தமிழ் வார்த்தைகள். அந்த பயபக்தியோட ரட்சகரை வந்து வாங்க போறேன், மீட்பரை வாங்க போறேன், அவர் உடலை வாங்க போறேன் அப்படி இருந்தாங்க. எங்க போச்சு அந்த ட்ரெடிஷன்லாம்? நம்ம ஏன் விட்டுட்டு திரியிறோம்? இந்த உலகம் காட்டுற இந்த மாயாஜாலங்கள், இந்த ஜிகு ஜிகுன்னு இருக்கிறது, இதை பார்த்து இது பின்னாடி ஓடிக்கிட்டு நம்மளோட ட்ரெடிஷன்லாம் விட்டுட்டோம் நம்ம. அப்ப கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்தான் ஆகணும், அந்த மதிப்பு கொடுத்தான் ஆகணும். அங்க கல்வாரியில வந்து அந்த சீன்ல என்ன நடந்துச்சோ அது வந்து ஒவ்வொரு நாள் டிட்டோவா இங்க ஆல்டர்ல நடக்குது. சோ அந்த பயம் வந்து கடவுள் பயம். அந்த கடவுள் பயம் மிஸ் ஆகுறதுனால நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம், உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். யங்ஸ்டர்ஸ் மெயினா கடவுளை நோக்கி வாங்க. இந்த உலகம் வந்து அழிஞ்சு போகக்கூடியது, நம்ம ஆத்மா அழியாதது. அது அழியாம நம்ம காத்துக்கணும்னா கிறிஸ்துவால தான் முடியும். கிறிஸ்து அதை எங்க சாத்தியமாக்குனார்னா கல்வாரியில, பலியில தான் அதை சாத்தியமாக்குனாரு. அந்த பலியே டிட்டோவா ஒவ்வொரு நாள் இந்த ஆல்டர்ல நடக்குது. அப்ப ரீகால் பண்ணி பாருங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. செல்போன்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு போறோம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் அப்பக்கப்ப நினைச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும், என்ன எக்ஸாக்டா நடந்திருக்கும். அந்த பலியை பத்தி நினைச்சு பாருங்க. ஏன் நம்மளால டெய்லி ஒரு 1/2 hour மாஸ்க்கு வர முடியாது? டெய்லி மார்னிங் மாஸ் இருக்கு. நம்ம பங்கு கோயில், எல்லா பங்கு கோயிலையும் காலையில மாஸ் இருக்கும். டெய்லி கால மாசம் ஒரு 1/2 hourலயே முடிஞ்சிடும். மேக்சிமம் நான் சொல்றது ஒரு 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஏன்னா பிரசங்கம்லாம் இருக்காது. சண்டே மாஸ் தான் கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது நம்மளால ஏன் ஒரு மாஸ் அட்டன் பண்ணிட்டு ஆரம்பிக்க கூடாது? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 6th 7th படிக்கும் போது அந்த டைம்ல வந்து 5 மணிக்கு மாஸ் இருக்கும். மார்னிங் 5 மணிக்கு மாஸ். 5 மணி மாசுக்குன்னா மக்கள் வந்து 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பியானோம். இப்போ வண்டி வாகனம்லாம் கிடையாது, நடந்து வரணும். 1/2 hour நடந்து போறது. இப்ப 4:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா 4 மணிக்கே முழிச்சிருவாங்க. முழிச்சு குளிச்சு கடவுளுக்காக இவ்வளவு சின்சியரா இருந்தா இல்ல, எங்க விட்டோம் அந்த ட்ரெடிஷன்லாம்? இன்னைக்கு நம்மள்ட்ட பைக் இருக்கு, வாகனங்கள் இருக்கு, ஏன் வந்துட்டு போக முடியாது? ஒரு 1/2 hour ஒரு மாசுக்கு அந்த திருப்பலியோட நம்ம அந்த நாளை வாழ்க்கை ஆரம்பிச்சா நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமோ இருக்க மாட்டோம்னு தெரியாது, கன்ஃபார்மா தெரியாது. வேணா நம்பலாம் நாளைக்கும் இருப்பேன்ட்டு. ஆனா வாய்ப்புகள் 99% இருக்கு நம்ம நாளைக்கு உயிரோட இல்லாம இருக்கிறதுக்கு. இன்னைக்குதான் நமக்கு கடைசி நாள் அப்படின்னாக்கும் கடவுள் கொடுத்த அந்த கடைசி வாய்ப்பை, இந்த கடைசி நாளை நம்ம ஏன் ஒரு திருப்பலியோட தொடங்க கூடாது? மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. இனிமே அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சின்சியரா அந்த மாசத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். நம்ம கத்தோலிக்க ட்ரெடிஷன்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது. திருப்பலி பூசையில ஹீலிங் மட்டும் கிடையாது, இன்னொரு பெரிய விஷயம் நடக்குது. நான் 5 பலி சொன்னேன்ல, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி அண்ட் போஜன பலி.
இந்த 5 பலியுமே கடவுள் எது கொடுக்கிறாருன்னா, மனுஷன் தன்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது தன்னோட இணையறதுக்கு தான், வந்து ஒப்புரவாகிறதுக்கு. வா என்னோட சேர்ந்துக்க, உன்னை சேர்த்துக்கிறேன். இது பழைய ஏற்பாட்டுல உள்ள முறை. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பலியா, நித்திய பலியா, ஃபைனல். இதுக்கப்புறம் வந்து ஆடு மாடுகள் பலி, விலங்குகள் பலி எல்லாம் செல்லாது. ஏன்னா கடவுளே மனிதனா வந்து நமக்காக நித்தியத்துக்கும் ஒரே பலி ஆயிட்டு போயிட்டாரு. அப்ப அந்த 5 பலியும் இதுக்குள்ளேயே இருக்கு. அப்ப கடவுளோட சமாதானம் ஆகணுமா, ஒப்புரவாகணுமா, பாவம் பண்ணிட்டோமா, பாவம் மன்னிப்பு வேணுமா, எல்லாமே இந்த ஒரு பலியிலே இருக்கு. இந்த பலி நமக்கு டெய்லி அவைலபிளா இருக்கு. இதுதான் பெரிய ப்ரெஷியஸ் கிஃப்ட். நம்ம கத்தோலிக்க திருச்சபை வச்சிருக்க பெரிய பொக்கிஷமே இதுதான். இது நமக்கு டெய்லி அவைலபிள். எங்கெல்லாம் பாவ மன்னிப்பு இருக்கு? பூசை ஆரம்பிக்கும் போது எப்படி போகுது? நம்ம பூசையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஃபாதர் பிதாசுதன் போடுவாரு, ஒரு முன்னுரை இருக்கும். அந்த இடத்துல ஒரு பாவ மன்னிப்பு ஒன்று ஃபாதருக்கு காமனா கேட்க வைப்பாரு. நம்ம செஞ்ச குற்றங்குறைகளை எண்ணி மனம் வருந்துவோன்ட்டு. குரு ஆல்டர்ல நின்றுட்டு நம்மள ஒரு காமனான ஒரு பாவ மன்னிப்பு கேட்க வைப்பாரு. சோம டைரக்டா ஆண்டவர்கிட்ட ஒரு பாவ மன்னிப்பு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு ஜபம் இருக்கும். சகோதர சகோதரிகளை நீங்களும் எனக்காக வேண்டிக்கங்க, வானதூர்களை நீங்களும் வேண்டிக்கங்க, அம்மா பரிசுத்த கன்னிமரியாலே நீங்களும் என் பாவங்கள் மன்னிக்கப்படணும் வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜபத்தை முடிப்போம். அப்புறம் அப்படியே பூசை கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? வார்த்தை வழிபாடு இருக்கும். அப்புறம் வந்து பலி இருக்கும், நற்கருணை வழிபாடு. அந்த பலி முடிஞ்சிட்டு அந்த உடலையும் ரத்தத்தையும் ஆண்டவர் வந்து நம்மள்ட்ட வந்து கொடுக்க வருவாரு, குருவானவர் ஒளியா. அதை வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு பாவ மன்னிப்பு ஜபம் இருக்கும். இன்கேஸ் ஒழுங்கா பாவ மன்னிப்பு கேட்கல, மிஸ் ஆயிருந்துச்சு, இருந்தாலும் நான் பாவ மன்னிப்பு கேட்டது வந்து எனக்கு திருப்தியா இல்ல, ஃபைனல் சான்ஸ் திருப்பி, ஆண்டவரே நீர் எண்ணத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்னோட ஆன்மா குணமடையும். இது யார் சொன்னது? செஞ்சுரியன் சொன்னது. தன்னோட படை வீரன் ஒருத்தன் நோயா இருக்கிறான்னப்ப அவர் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி ஓடியாத செஞ்சுரியன் சொல்லுவார், நீங்க என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லாதவன். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். ஏன்னா அந்த மனுஷன் வந்து ஒரு யூதன் கிடையாது, ஒரு புறவனத்தான். யூதன்ட்ட கூட நான் அப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல, ஆண்டவரை அப்ரிஷியேட் பண்ணுவார். சோ அப்படி ஒரு டச்சிங்கான பிரேயர் அது. சோ அந்த ஃபைனல் டச்சிங்கான பிரேயரை திருச்சபை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கு. ஆண்டவரே நீர் என்னுள்ளத்தில் வர நான் தகுதி இல்லாதவன், ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கப்பா, என்னோட ஆத்மா குணமடையும். திருப்பி அது பாவ மன்னிப்பு தான். பாவ மன்னிப்பு கேட்டு போய் வாங்குறோம். சோ நம்ம உடம்புக்குள்ள அவர் வரும்போது அவரோட உடம்பாவும் அவரோட ரத்தம் போலையும் நம்மள மாத்துறாரு. உள்ள வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது? திருப்பி நற்கரணையை வாங்கிடுறோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குது? கிறிஸ்து வந்து நம்மள மாதிரி மாறிடுறாரா, இல்ல நம்ம கிறிஸ்து மாதிரி மாறிடுறோமா? அப்படின்னா நம்மள கிறிஸ்துவை போல அவர் மாத்துறாரு. அந்த ப்ராசஸ் தான் வருது. எதுக்காக அவர் வந்து என் உடலை சாப்பிடு, என் ரத்தத்தை குடி, நீ இப்படி ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு போகணும்? ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எப்பயோ என்னமோ நடந்து போச்சு, ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், பெரிய பாவத்துக்குள்ள மாட்டி இருக்கிறோம். நம்ம உடல் கரைப்பட்டிருக்கு, நம்ம ஆத்மா கரைப்பட்டிருக்கு, நம்ம ஆவி கரைப்பட்டிருக்கு. ஒரு மனிதன்கிறவன் ஆவி, ஆத்மா, உடல், இந்த 3 காம்போனன்ட் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். சோ இது எல்லாமே கரைப்பட்டிருக்கு, கரப்ட் ஆயிருச்சு. இதை சரி பண்ண அவர் வராரு. அவர் தன்னையே கொடுக்கிறாரு, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாரு. தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு பெரிய வியாழன் விருந்துல, இது என் உடல், இதை சாப்பிடுங்க, இது என் ரத்தம், இதை குடிங்க, இதை என் நினைவாக செய்யுங்க அப்படிங்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. பழைய ஏற்பாடு முழுக்க வந்து ரத்தத்தை வந்து குடிக்க கூடாது, சட்டங்கள்ல ரத்தம் சாப்பிடக்கூடாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு அந்த ஒரு பாயிண்ட்ல தான் சொல்றாரு, என் ரத்தம், இதை குடிங்கன்ட்டு. இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, யோசிச்சு பாருங்க.
என்ன கடவுளே, பழைய ஏற்பாடு ஃபுல்லா வந்து நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க, ரத்தமே சாப்பிடாதான்ட்டு. புதிய ஏற்பாடுல வந்து பொசுக்குன்னு வந்து என் ரத்தத்தை குடிங்கன்னு சொல்றீங்களே. கடவுள்கிட்ட உட்காந்து பர்சனலா பிரேயர் பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க, இதுக்குரிய பதில்லாம் அவர் சொல்லுவாரு. அவ்வளவு மகத்துவமான இந்த திருப்பலியை நம்ம விசுவாசத்தோட அட்டன் பண்ணா நம்ம பாவக்கரைகள் கழுவப்படுறது மட்டும் இல்லாம இந்த உலகபூர்வமா நமக்கு நோய்கள் தீர்றது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான அனைத்துமே இந்த திருப்பலியில கிடைக்கும். ப்ரொவைடட், ஆனால் நம்ம விசுவசிக்கணும். நம்ம கத்தோலிக்க திருச்சபை மக்கள் நம்மெல்லாம் ஏன் அப்படியே மண்ணு மாதிரி போறோம் வரோம் அப்படின்னாக்கா நம்ம விசுவசிக்கிறது இல்லை. நம்ம விசுவசிச்சாக்கும் இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப பிளஸட் மக்கள் வந்து கத்தோலிக்க திருச்சபை மக்கள் தான். ஏன்னா கடவுள் போகும்போது தன்னோட ஜீவனை கொடுத்தாரு, தன்னோட உடலையும் ரத்தத்தையும் கொடுத்துட்டு போனாரு, ஃபைனலா தன்னோட தாயையும் கொடுத்துட்டு போனாரு. முத இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் பரிசுத்தாவி அப்படின்னு வந்தப்ப அதை ரிசீவ் பண்ணி கொடுத்தது நம்ம தாய் தான். சோ நம்மள்ட்ட இப்ப யாரெல்லாம் இருக்காங்க கத்தோலிக்க மக்கள்கிட்ட? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, மாதாமா இருக்கிறாங்க, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இந்த பெந்தகோஸ்தே சபை மித்த சபைக்காரங்க எல்லாம் எங்கள்கிட்ட பரிசுத்தாவி இருக்கு, எங்கள்கிட்ட நவபாசம் இருக்கு, எங்கள்கிட்ட இந்த வரங்கள் இருக்கு, இதெல்லாம் கத்தோலிக்க மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கும் அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். எல்லா வரங்களும் நம்ம கத்தோலிக்க மக்கள்கிட்ட இருக்கு. பல பேர் நீங்க டிவைன் போயிருப்பீங்க சாலக்குடி கேரளாவில். நம்ம ஃபாதர்ஸ் வச்சு நடத்தலாம், கத்தோலிக்க ஃபாதர்ஸ் வச்சு நடத்துற தியான மையம் தான் அது. அங்க போய் பல பேர் நவபாஷை வாங்கிட்டு வந்தவங்க, காட்சி வரங்கள் வாங்கிட்டு வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த வரங்கள்லாம் கத்தோலிக்க மக்களுக்கு இருக்கு. என்ன நம்ம விசுவசிச்சு கேட்கல, அதனால என்கிட்ட இல்லை. அப்படிதான், நான் விசுவசிச்சு கேட்கலன்னா என்கிட்ட இல்லை. விசுவசிச்சு கேட்ட பல கத்தோலிக்க மக்கள் இருக்கிறாங்க. நம்ம டயசிஸ்லயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு 20 வருஷம் முன்னாடி குமார் ஃபாதர்னு ஒருத்தர் இருந்தாரு. நம்ம கரிஸ்மேட்டிக்ல நல்ல வல்லமையா கடவுளுக்காக ஊழியம் செஞ்சவர். இப்பயுமே நிறைய பேர் இருக்கிறாங்க கரிஸ்மேட்டிக்ல உள்ள நம்ம டயசிஸ்ல. எல்லா டயசிஸ்லயுமே இருக்காங்க ஃபாதர்ஸ், நவபாஷை வரம் வச்சிருக்கிறாங்க. ஏன் கத்தோலிக்க மக்களுக்கு இருக்காது? நம்ம விசுவசிக்கிறது இல்லை, அதனால நம்மள்ட்ட இல்லை. இயேசு கிறிஸ்துவே விசுவசிச்சாதான் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னாக்கும் இப்பயும் அதே தான் கண்டிஷன். அப்ப ஃபால்ட் யாரு மேலனா நம்ம மேலதான். வந்தவன் போனவன், இந்த சபை வச்சிருக்கவன், ஒரு வீடு கட்டி 2 பில்டிங் வச்சுக்கிட்டு சொல்றவன், இதெல்லாம் கேட்டு நம்ம பின்னாடி போக கூடாது. நம்ம கத்தோலிக்க திருச்சபை ரொம்ப பாரம்பரியமானது, ட்ரெடிஷனானது. நம்மள்ட்ட தான் எல்லாருமே இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர், மாதாமா, இயேசு கிறிஸ்து எல்லாமே இருக்கிற ஒரு பொக்கிஷமான ஒரு இடத்த விட்டு நம்ம ஏன் வெளில போகணும்? அதனால நம்ம வந்து உறுதியுள்ள கத்தோலிக்கர்களா, பக்தி உள்ள கத்தோலிக்கர்களா, நம்மளோட பாரம்பரியத்தை வந்து திருப்பி மீட்டெடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இளைஞர்களா இருக்க நம்மளும் அது என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சு, நம்மள்ட்ட நிறைய டைம் இருக்கு, அது இப்ப தேடுறதெல்லாம் ஈஸி, இன்டர்நெட் எல்லாமே இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு நம்ம பாரம்பரியத்துக்குள்ள போக ட்ரை பண்ணணும். செய்யலாமா? நம்ம திருச்சபையின் தாயாகிய, விண்ணக மன்னக அரசியாகிய, கடவுளின் தாயாகிய அன்னை மரியாள்கிட்ட ஒரு உதவி கேட்டு ஜெபிச்சுட்டு இந்த செஷன் முடிச்சுக்குவோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். அம்மா பரிசுத்த கன்னிமரியே, எல்லாம் வல்ல கடவுளின் தாயே, அகில உலகத்தையும் ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்கிய கடவுளின் தாயாகிய மகா பரிசுத்தமே, மகா ரகசியமே, இதோ 3 ராஜாக்களை போல் சாஷ்டாங்கமாய் உம் பாதம் விழுந்து பணிகிறோம். எல்லா வணக்கத்திற்கும் எல்லா ஆராதனைகளுக்கும் உரித்தான எங்கள் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயே, உம் திருமகனோடு சேர்த்து உம்மையும் நாங்கள் வணங்குகிறோம்.
அம்மா, எங்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் செய்தவர்களாக எங்களை மாற்றுங்கம்மா. எங்கள் இருதயத்தில் வந்து தங்குங்கம்மா. இந்த பங்கை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் தாயே. இந்த பங்கு மக்கள் இயேசு கிறிஸ்து விரும்பியவாறு சிறந்த கத்தோலிக்க மக்களாக மாறும்படியாக, பரிசுத்த ஆவியானவரின் சித்தத்தை செய்யும்படியான சிறந்த கத்தோலிக்க மக்களாக வாழும்படியாக நீங்க மாற்ற வேண்டுமாய் உம் பாதம் விழுந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் தாயே. அன்னை வேளாங்கண்ணி தாயே, அகில உலகமும் இருக்க இந்த தஞ்சாவூர் டயசிஸில் இந்த கடற்கரையில் குடியிருக்கும் எங்கள் வேளாங்கண்ணி தாயே, இந்த டயசிஸ் முழுவதையும் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். மற்றும் உலகத்தில் இருக்கும் அனைத்து டயசிஸ்களையும் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் தாயே. நாங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும் தாயே. காணா ஒரு திருமணத்தில் இவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னீங்களே அம்மா, உம்முடைய மகன் சொல்வதையெல்லாம் செய்கிற மக்களாக எங்களை மாற்றும் தாயே. சிலுவையிலே இதோ உன் தாய் என்று கடவுள் கொடுத்தாரே அம்மா. அம்மா, நாங்கள் யாரிடம் போவோம்? உங்களிடம் உரிமையோடு வருகிறோம் அம்மா. எங்களை உருமாற்றுங்கள், எங்கள் இருதயங்களை மாற்றுங்கள், எங்கள் சிந்தனைகளை மாற்றுங்கள். இந்த பங்கு இளைஞர்கள், இந்த பங்கு மக்கள் கிறிஸ்துவுக்குள் எழுச்சி உள்ளவர்களாக மாற, இயேசு கிறிஸ்துவுக்காய் அவர் சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு சிறந்த வீரனாக மாற கிருபை செய்யுங்கம்மா. அது ஆண்டவரின் சித்தத்தின்படியே நடக்கட்டும் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க.